ஹாய், வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு 13th நவம்பர் 2025 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நேத்திக்கு ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்னைக்கு லெவல்ஸ் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அதில் நேத்திக்கு நான் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். புட்டு அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டில் மார்க்கெட் ஒரு புல் வியூவில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் சப்போஸ் கீழே இந்த இன்னைக்கு க்ளோஸ் அந்த ப்ளூ பாக்ஸ் கீழே இங்கே ஓப்பன் ஆனாலும் சப்போர்ட் எடுத்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி அதே தான் 2500 820. ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. ஒரு சைட்வேஸ் கொஞ்சம் நேரம் இருந்தது. ஃபஸ்ட்டு 1 ஹவர் 10:15க்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நான் சொல்லியிருந்தது. 25,930 25,630 சாரி 25,630. இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் இருந்தது கொஞ்சம் நேரம். தென் ஆஃப்டர் 2 o'clock மேலே ஒரு பெரிய செல் ஆஃப் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ். எந்த சேஞ்சஸும் இல்லை. இன்பிட்டில் ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் 150 பாயிண்ட் ப்ளஸ் மூவ் ஆகிட்டு வந்திருக்கு மார்க்கெட். இது இன்றைக்கி நடந்திருக்கு. நான் எந்த ட்ரேட் இன்றைக்கி போடலை. நான் இங்கே சப்போர்ட் எனக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சது. பட் டேட்டா இன்றைக்கி ஃபுல்லாக நெகட்டிவ் இருந்தது. ஃபஸ்ட் 1 ஹவர் 10:15க்கு அப்புறம் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும். ஹையர் சைடு மார்க்கெட் மூவ் ஆகும்போது டேட்டா சேஞ்ச் ஆச்சு. ஸோ இது நான் மெனி டைம்ஸ் நோட் பண்ணிட்டேன். டெக்னிக்கலி மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு வியூ கொடுத்தாலும் டேட்டா நமக்கு வியூ கொடுக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 60% ஆஃப் த டைம் வின் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். மார்னிங் 1 ஹவர் வீடியோவில். ஸோ அதை தான் இன்றைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு மார்க்கெட். நான் போகலை. இந்த இடத்துல காலில் என்ட்ரி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கால் என்ட்ரி பண்ண மாட்டேன். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனில் புட் என்ட்ரி பண்ண மாட்டேன். அது பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகிடும். ஃபேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஃபால் ஒரு பெரிய ஃபால். இங்கே நான் என்ட்ரி போடலை. ஸோ டோட்டலாக இன்றைக்கி நான் எந்த என்ட்ரியும் இல்லை. இதான் இன்றைக்கி ட்ரேடு. நாளைக்கு என்ன அப்படிங்கிறது வியூ பார்க்கலாம். ஸோ இது நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எங்கே செல் ஆஃப் ஆச்சு அதான் ரெசிஸ்டன்ஸ். அதாவது 25,975 to 26,030. $26,030 அது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 25,780 25,830 இது சப்போர்ட். 25,800 பிசிஆர் 2 இருக்குது. 26,000 பிசிஆர் 0.6 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 26,000 ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்ம மீன் பண்ணிக்கலாம். 25,800 நல்லா இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் 25,780க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு 12ஆம் தேதி ஆன கேப் ஓப்பன். அந்த கேப்பை மார்க்கெட் நாளைக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் 25,660 to 25,730 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ கேப் ஃபில் பண்ணிட்டு கூட மார்க்கெட் மேலே மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால் மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஒரு கிளியர் டைரெக்ஷன் இப்போ இல்லை மார்க்கெட்டில். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. கேப் ஃபில்லிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அது ஒன்று தான் நாளைக்கு டெக்னிக்கலி ஒரு லெஃப்ட் ஓவர் பிளேஸ். ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணிச்சுன்னா 25,660 to 25,730 இந்த ஜோன் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆச்சு அங்கேருந்து ரெட் கேண்டில் வச்சுச்சுன்னா இந்த ஜோனை ரீச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் ஆகலாம். இல்லை ஃபர்தர் செல் கண்டினியூ ஆகலாம். இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு இது ஃபில் பண்ண போகுதா இல்லை சப்போர்ட் எடுத்துருமா 25,780 to 25,830 எடுத்துருமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா மேபி ஓப்பனிங்கில் இங்கே ரெட் கேண்டில் வச்சா ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். இன்கேஸ் மார்க்கெட் 25,780 to 25,830 இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணணும்.
சிஇ போகிறதா பிஇ போகிறதா. ஏன்னா ஃபர்தர் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ப்ராபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கேப் ஃபில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த 25,780 25,880 ஜோன் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஜோன் சப்போர்ட் ஹோல்டு பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஓகே, இல்லைனா கேப் ஃபில் பண்ணிட்டு தான் போகும். ஸோ ஓப்பனிங்கில் இங்கே ரெட் கேண்டில் வச்சா பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அதுக்கப்புறம் பிஇ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது மேபி 25,780 கீழே இங்கே. ஸோ இந்த ஜோனில் ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். பட் 25,700 வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். கண்டிப்பாக அங்கே சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 25,700 ஜோனுக்குள்ள வந்துருச்சுன்னா இங்கே ஓகே. நாளைக்கு சப்போஸ் கேப் அப் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் வந்து 26,000 ஆர் 25,975 950 இந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சு ரெட் கேண்டில் வச்சுச்சுன்னா மார்க்கெட் கீழே செல் ஆஃப் ஆகி ஒரு சைடுவேஸ் ஜோன், சைடுவேஸ் மூவ் இருக்கும். ஒன்று பிஇ போகலாம், அப்படி பிஇ போனால் ஸ்கால்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். சைடுவேஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26,030 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 26,100 ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த நம்மளுடைய ப்ளூ பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகுதா, இல்லை கீழே ஓப்பன் ஆகுதா, இல்லை மேலே ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிற பொறுத்து தான் ட்ரேடு பிளான் இருக்கும். அதுக்கேற்றப்ப ட்ரேடு பிளான் ஷிஃப்ட் ஆகுனது. ஸோ இதுக்கு தான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் இது எல்லாத்தையும் ஒரு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர் 2 PM அப்புறம் ஒரு பெரிய செல் ஆஃப் கம்ப்ளீட் கெயினை வந்து எரேஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட். அது எதனாலன்னு தெரியல. ஏதோ சம் நியூஸ் இருந்திருக்கு, பேட் நியூஸ். நான் ரீட் பண்ண வந்து டெல்லியில் வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆனதில் ஏதோ ஒரு கார் வந்து சஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, 5th கார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் அரௌண்ட் 1 o'clock to 1:32 அந்த டைமில் வந்து ஃப்ளோட் ஆச்சு. அதுவாக இருக்குமா, இல்லை ஃபினான்சியல் டேட்டா ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. எனிகோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருந்துச்சு, மார்க்கெட் செல் ஆகிடுச்சு. நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. பட் அதுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய ஃபாலிங்க கேண்டில் வந்து பெரிய கேண்டில். ஸோ நியூஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டோம்னா பேட் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்து சொல்லி நம்ம கால் எடுத்து மார்க்கெட் திரும்பிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹெவி ஃபால், ஸ்டாப் லாஸில் வச்சா ஈஸியாக ஹிட் ஆகிடும், வைக்கலைன்னா பெரிய லாஸ் ஆகிடும். அதனாலே நான் அந்த சப்போர்ட்டில் வந்து கால் புட் அவாய்ட் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸில் கால் அவாய்ட் பண்ணுறது. பட் டேட்டா அனாலிசிஸ் படி போகும்போது ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம்னா பிசிஆர் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் மார்னிங்லேருந்து ஒரு மொமெண்டம் இருக்குது, பையிங் மொமெண்டம் தான். அதேமாதிரி செல்லிங் மொமெண்டம்னா பிசிஆர் ரேஷியோ வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம டேட்டா அனாலிசிஸ் படி போகலான்னு பார்த்தா டேட்டா நம்மளை போக விடாமல் தடுக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ நம்ம டெக்னிக்கலை நம்புறதா டேட்டாவை நம்புறதாங்கள நம்ம கீழே இருக்குது. 2 சிங்கார் அன்றைக்கி தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். அதனால் எனக்கு ட்ரேடு நிறைய மிஸ் ஆகுது. எடுக்கிற ட்ரேட் அளவுக்கு நல்ல ட்ரேட் இருந்தாலும் இன்னும் நல்ல ட்ரேடும் மிஸ் ஆகுது. ஸோ பார்க்கலாம் டேட்டா அனாலிசிஸ் இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எஸ்பெஷலி மார்னிங் ஃபஸ்ட்டு 1 hour வந்து டேட்டா பயங்கரமாக ட்ராப் பண்ணுது. ஸோ இன்றைக்கே வந்து உங்களுக்கு அது மார்னிங் நான் வீடியோ பண்ணியிருப்பேன், அதில் பார்த்தா தெரியும், நான் காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க, அண்ட் தென் புட் ரைட்டர்ஸ் அதிகமானாங்க. இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கால் ரைட்டர்ஸ் முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ரைட்டிங் டேட்டா வந்து பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகுது. இது ட்ரெண்டிங் ஓயை எடுத்து பார்த்து அந்த சார்ட் எடுத்து பார்த்தா தெரியும். கால் ரைட்டர்ஸ் அப்பர் ஹேண்ட் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் புட் ரைட்டர்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே மறுபடியும் கால் ரைட்டர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த டேட்டா வந்து ஆப்ஷன்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸிமம் டைம் அதான் 60% ஆஃப் த டைம் வந்து ட்ராப் தான். பட் ஸ்டில் நான் வந்து அதை எடுத்து அதை சோலிலி அதை வந்து நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. பட் அது ஒரு
டீட்டெயில்ஸ் இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் மாதிரி நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி எனக்கு நான் அந்த விவேப் ட்ரேடெல்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா ஒரு எட்ஜு கொடுக்குது. மற்றபடி மார்னிங் ஓப்பனிங் செஷனில் வந்து டேட்டா வந்து நம்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுறது நம்ம டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு அவாய்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு இங்கேருந்து நல்ல ட்ரெண்டு போய் சடனாக அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ஷிஃப்ட் ஆகிற ஜோனை வந்து டேட்டா நமக்கு காட்டி கொடுக்காது. ஆக்சுவலி டேட்டா வந்து நடந்ததுக்கப்புறம் தான் டேட்டா அப்டேட் ஆகுது. ஆமாம், அது லேட் லைவ் டேட்டா கிடையாது. 3 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நமக்கு லேட்டாக இருக்கிறனால டேட்டா வந்து கேர்ஃபுல்லாக தான் ரீட் பண்ணி பண்ணணும். கண்ணை மூடி பண்ணோம்னா சிக்க வச்சிடும் நம்மளை. ஹோப் இன்றைக்கி மார்னிங் 1 ஹவர் கை வச்சு அத்தனை பேர் காலி. ஃபஸ்ட்டு 1 ஹவர் 9:15 to 10:15 புட் எடுத்திருந்தாலும் காலி, கால் எடுத்திருந்தாலும் காலி. கால் சப்போர்ட்டில் எடுத்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. நாட் ஒன்லி எஸ்கேப்பு, ஹோல்டு பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் ரன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இங்கே புட் எடுத்தவங்க ஒரு மதியத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் புட் எடுக்கிறதுக்கும் சப்போர்ட்டில் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கும் ரெசிஸ்டன்ஸில் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா கால் நீங்கள் இங்கே எடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி இங்கே புட்டு நீங்கள் எடுக்கலான்னு நினைக்கும் போது பிசிஆர் டேட்டாலாம் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வாங்கலாம். அவங்க டேட்டாக்கு அகென்ஸ்டாக ட்ரேட் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்ணில் காட்டுற டேட்டா ஒன்று, பட் அவங்க ஆர்டர் பண்ணுற பஞ்சிங் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்குது. இது நம்ம வந்து நம்மளும் இந்த சப்போர்ட்டில் வந்து நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் இம்ப்ரூவ் பண்ணி அகைன் அண்ட் அகைன் திரும்ப அதை பண்ணி சப்போர்ட்டில் காலும் ரெசிஸ்டன்ஸ் புட்டு எடுத்து பழகுனா நம்மளும் டேட்டாக்கு அகென்ஸ்டாக தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம அது பண்ண முடியுமான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பழகுங்க. பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ண பழகுங்க. நானும் என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன் டே பை டே. தேங்க்யூ.